சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் தற்போது 15வது நாளை எட்டியுள்ளது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த போர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் ராணுவ உள்கட்டமைப்பு, பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி, ஈரானின் புரட்சிகர காவல் படை, உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி உயிரிழந்ததுடன் பல மூத்த அதிகாரிகள், அணு விஞ்ஞானிகள் உயிரிழந்துள்ளனர். ஈரான் பதிலடியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டுள்ளது. லெபனான், ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இருப்பிடம், உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமும் வதந்திகளும் எழுந்துள்ளன. மார்ச் 13 அன்று நெதன்யாகுவின் சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது நடத்தி வரும் போர் குறித்து பேசும் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் அதில் நெதன்யாகு கையை அசைக்கும் போது ஒரு இடத்தில் 6 விரல்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இதனை அடிப்படையாக கொண்டு நெதன்யாகு உயிரிழந்து விட்டதாகவும், அதனை மறைக்க தற்போது அவர் தன் கையை அசைக்கும் போது ஒரு இடத்தில் 6 விரல்கள் தெரிவதாகவும் கூறியுள்ளனர். இது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோ என்றும் வதந்திகள் பரவியது. இது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இந்த தகவலை மறுத்துள்ளது. மேலும் பிரதமர் நலமுடன் உள்ளார் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. இதொரு புறம் இருக்க, ஈரானின் புரட்சிகர காவல் படை இஸ்ரேல் பிரதமரை முடித்து விடுவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. 15 நாட்களுக்கு மேலாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.